அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 5 ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோடு கூட எழுந்த தினமாக உலகமே கொண்டாடப்படுகிறது. அந்த நேரத்தில் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலேயும் யோவான் 20வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு மரித்து உயிரோட எழுந்ததுக்கு பிறகு அநேகருக்கு தரிசனமானார். தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் அவர் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த இடத்துல தோமா என்கிற சீஷன் இல்லாமல் இருந்தான். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, இயேசு உயிரோட எழுந்தவராய் எங்களுக்கு வெளிப்பட்டார், நாங்கள் அதை கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இதை தோமாட்ட சொல்லும்போது தோமா என்ன சொல்றாரு தெரியுமா? கதை விடாதீங்க, நான் அதை நம்ப மாட்டேன், நீங்க சொல்றதுல ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி சொன்னதை பார்க்க முடியும். தோமாவுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன தெரியுமா? நான் பார்க்காத காரியத்தை எதுக்கு நம்பணும்னு சொல்லி அவர் இருக்கிறார். ஆனால் மற்ற சீஷர்களெல்லாம் பார்த்த காரியத்தையும் கேட்ட காரியத்தையும் நம்பினாங்க. ஆனால் தோமா கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் அந்த சந்தேகப்பட்ட யோனா, நீ என்னையே சந்தேகப்பட்டுட்டியா, கடைசி வரையும் உனக்கு நான் என்னை வெளிப்படுத்த மாட்டேன்னு சொல்லாமல் கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரத்தை காண்பித்தார். தேவ பிள்ளையே, ஓ இப்பமாவது என்னை நம்புறையான்னு கேட்டுட்டு அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாம நிறைய பேர் நான் உயிரோட எழுந்திருக்கிறதாக நம்புறாங்களே, அவங்க தான் பாக்கியவான் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சந்தேகப்பட்ட தோமாவுக்கு கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரம் வெளிப்பட்டது போல இன்னைக்கு ஈஸ்டர் நாளில், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதான்னு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆணிப்பாய்ந்த கரம் தோமாவுக்காக நீட்டி காண்பிக்கப்பட்ட அந்த கரம் உனக்கும் இன்று வெளிப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரத்தை நீ காண போகிறாய். அநேகர் கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்று என்று நினைக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டுக்குன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் தோமாவை போல சந்தேகத்தோட இருக்கிறீங்க. ஆனா என் தேவன் உயிரோடு எழுந்தவராய் அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை உனக்கு காண்பித்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அன்னைக்கு கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து போன பேதுருவை பார்த்து ஆண்டவருடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டது போல பேதுருவுக்கு வெளிப்பட்ட ஆண்டவருடைய கரம், தோமாவுக்கு வெளிப்பட்ட ஆண்டவருடைய கரம் இந்த ஈஸ்டர் நாளில உன்னையும் தொட்டு சுகமாக்க போகுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தையையும் மாற்றி, எனக்கு நிறைய கேள்வி இருக்கு பிரதர்,
நிறைய எனக்கு சந்தேகம் இருக்கு பிரதர், நிறைய என்னால ஆண்டவரை நம்ப முடியாதபடி நிறைய சூழ்நிலைகள் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்தவராய் அவருடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், கர்த்தருடைய ஆணிப்பா இந்த கரம் உனக்கு வெளிப்பட போகுது. கர்த்தருடைய மகிமையின் கரம் வெளிப்பட போகுது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 18 அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று எழுதியிருக்கு. ஆண்டவர் உயரத்திலிருந்து அவருடைய கையை நீட்டுறாரா உன்னை தூக்குறதுக்கு. ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு ஆழத்துல கடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குழிக்குள்ள கடந்தாலும் சரி, கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரை வரும்போது அது குழியா இருந்தாலும் சரி, அது குப்பையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நாளில உங்களை பார்த்து சொல்ல வர சந்தோஷத்தோடு, தோமா சந்தேகப்பட்டாலும் அந்த சந்தேகத்தை கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு, நீ சந்தேகப்படுறதுனால நான் உனக்கு ஆசீர்வதிக்கப்படாம போக மாட்டேன்னு சொல்லி நின்று தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு என் கணவனுக்கு அவர் வெளிப்பட்டா நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு வெளிப்பட்டா நல்லா இருக்கும்னு அழுதுகிட்டு இருக்கிறையா? கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரத்தை காண்பாய். உன் தலைமையில அது வந்து ரிசீவ் ஆகுது. இந்த நேரத்தில் உன் வியாதி எல்லாம் மாறி உனக்கு அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இயேசுவே ஷபாரபா லாமஹபா, இந்த ஈஸ்டர் நாளில் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போய் தொடட்டும்னு நான் ஜெபம் பண்றப்பா. எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.